Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNB சம்பந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா வந்து TNB ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. RCDன்ற உயிர்காக்கும் கருவி இருந்தா மட்டும் தான் இனிமேல் வந்து புதுசா வந்து அக்ரியை தவிர எல்லா சர்வீஸ்க்கும் வந்து மின்னிணைப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது நேத்து வந்து கிட்டத்தட்ட நடைமுறைக்கும் வந்துருச்சு நினைக்கிறேன். இன்னையில இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு அது அந்த ரெசிப்ட் வந்து கேக்குது. அது வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரெசிப்ட் கேக்குது. சோ அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோ பிளஸ் வந்து அது எப்படி வர்க் ஆகுது, RCD வந்து எப்படி வர்க் ஆகுது, ஏன் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்க சொல்லிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பிளஸ் EB சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்சைட் கொடுத்திருக்கீங்க, அதுலயும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்க டவுட்டும் கேட்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மேலும் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. போங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா நண்பர்களே, RCDன்ற ஒரு உயிர்காக்கும் கருவி வச்சா தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து மின்சாரம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிலர் அதாவது ஒயரிங் பண்ணுற இடத்துல, அதாவது அர்பன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா RCD வந்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து MCBன்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருப்பாங்க. நீங்கள் வீட்டில் புதுசாக ஒயரிங் பண்ணுறவங்க பார்த்துருந்தா தெரியும். ரூரல் ஏரியாக்கள்ல மேக்ஸிமம் ஒயரிங் தெரிஞ்சவங்க, புதுசாக ஒயரிங் பண்ணுறவங்க வந்து நிறைய இப்போ இந்த MCB RCD எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எதுக்குப்பா அதெல்லாம் செலவு தேவையில்ல, செலவு நம்ம பாட்டில் ஒயரிங் பண்ணோமா, லைட்டுக்கு ஃபேனுக்கு கொடுத்தோமா, மின்னிணைப்பு வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ அரசே வந்து அதை கட்டாயப்படுத்திட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதும் நீங்கள் அதுக்கான ரெசிப்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நடைமுறைக்கு நேற்றே வந்துடுச்சு. ஸோ இந்த RCDனா என்ன, ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அரசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஸோ RCDனா என்னன்னா ரெசிடுவல் கரண்ட் வைஸ் தான் வந்து RCDன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா இந்த கரண்ட் வந்து இம்பேலன்ஸாக வந்து வருது அப்படின்னா வந்து RCD வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ ரொம்ப எலக்ட்ரிக்கலாக இருக்கா, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா வந்து RCD டிவைஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து RCD டிவைஸில் வந்து ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து நம்ம ஒரு ஃப்ளக் பாயிண்ட் மூலிமா வந்து ஒரு அயன் பாக்ஸோ ஒரு கிரைண்டரோ யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ இப்போ 5 amps வந்து அந்த அயன் பாக்ஸுக்கு போகுதோ இல்லை அந்த கிரைண்டருக்கு போகுது அப்படின்னா ரிட்டன் அது வந்து ஃபேஸ் வழியாக போகுது. ரிட்டன் நியூட்ரலுக்கு வந்து அதே 5 amps வந்து ரிட்டன் வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷனாக வந்து ஒர்க் ஆகிறது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ்னா உங்களுக்கு வந்து அந்த அயன் பாக்ஸ்லேயோ வந்து எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆகலாம். எப்படின்னா உள்ளே ஒரு ஒயர் வந்து அயன் பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ஒயர் வந்து கட்டாக இருக்கலாம். அந்த கட்டாய் வந்து அந்த பாடி மெட்டல் இருக்குது பாருங்களா, அதில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கலாம். அந்த லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் பொழுது வந்து நீங்கள் தொடுவீங்க பார்த்தீங்களா, தொடும் பொழுது உங்கள் மேலே கரண்ட் பாஸ் ஆகி கீழே இடத்துக்கு போகும் பொழுது நம்ம அந்த ரிட்டன் வந்து 5 போகும்னு சொல்லி சொன்னாங்களா, அது -5 போகாமல் -3 போகும். ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது RCD வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து RCDக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அரசு வந்து முக்கியமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், ஒரு பெரிய மருத்துவமனை ஆகட்டும், வணிக வளங்களாகட்டும், எல்லா இடத்துலையும் கட்டாயமாக அதை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 10 கிலோவாட்டுக்கு கம்மியாக இருக்கிற வாங்குகிற மின் இணைப்புக்கு வந்து 30 amps இருக்கிற வந்து RCDயும் 10 கிலோவாட்டுக்கு அதிகமாக அந்த ஒரு ஷாப்பிங் மால், ஒரு ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் 10 கிலோவாட்டுக்கு மேலே தேவைப்படும். ஒரு ரைஸ் மில்லு அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் 10 கிலோவாட்டுக்கு மேலே தேவைப்படும். அவங்கெல்லாம் வந்து 300 amps-க்கு குறைவாக இல்லாமல் இருக்கிற இது வைக்கணும், RCD வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த நியூஸ் வந்து 2 நாள் ஆகுது. நான் கூட அப்டேட் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இன்றைக்கே வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அப்லோட் பண்ணுறவங்களுக்குமே வந்து நிறைய வந்து சுற்றிட்டு இருக்கு, சர்வர் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுத்துக்கிறது இல்லை, உடனே வந்து அப்டேட் ஆயிடுது. ஸோ அது வந்து அந்த ரெசிப்ட் கேட்குறாங்க. மெயினாக நீங்கள் அந்த RCD வாங்கிட்டு அந்த ரெசிப்ட். ஸோ ஒயரிங் பண்ணுற கான்ட்ராக்டர் கிட்ட நீங்கள் கரெக்டாக கட்டாயம் மறக்காமல் சொல்லிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு மின் இணைப்பே கிடைக்காது. நீங்கள் ஒருவேளை தவறாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனாலும், ஒருவேளை அப்ளிகேஷன் பதிவு பண்ணி ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ஃபீல்டு ஆஃபீஸர் பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து கட்டாயம் வாங்கி வச்சு பதிவு பண்ணிங்க. ஸோ இந்த RCDயிலே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன். RCD ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்கணும்ல, ஒன்றுமே தெரியாமல் வாங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக வாங்காதீங்க. என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஒரு உயிர் காக்கும் கருவி அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு ஹெல்மெட் உயிர் காக்கும் பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இதையும் சொல்கிறேன்னா அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறேன். என்னன்னா RCDயிலே வந்து 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து RCCB, இன்னொன்று RCCB-1 சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்லையுமே வந்து என்னன்னா வந்து ஒன்றில் வந்து RCCB-1ல வந்து MCBயும் சேர்த்து வரும்.
ஓகேங்களா. அது வந்து மல்டி சர்க்யூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்சிபிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் சர்க்யூட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சிங்கிள் சர்க்யூட்டுக்கு நீங்க எம்சிபி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூமுக்குள்ளேயும் ஒரு ஆர்சிபி வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு எம்சிபி வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அது காஸ்ட்லியா தான் ஆகும்னு வச்சுங்களேன். இது ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க ஒரு சின்னதா ஷார்ட்டா வேற இடத்துல எங்கேயாவது ஒரு சர்க்யூட் லீக்கேஜ் எங்கேயாவது ஆகுன்னு வைங்களேன், சும்மா அடிக்கடி உங்களுக்கு ட்ரிப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ரூம்லையும் இண்டிவிஜுவல் வைக்கிற மாதிரியான ஆர்சிபி இருக்குது. இதுலேயே வந்து நிறைய 2 ஃபோல் 4 ஃபோல் டைஃபோல் அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ்க்கு தனியாக இருக்குது, 3 ஃபேஸ்க்கு தனியாக இருக்குது, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது என்ன டீட்டெயில்டாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்சிடியோட வேலை என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஈபியில் ஏன் வந்து இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சுன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிய வச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த ஆர்சிடியில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அதில் ஒரு மேனுவல் ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் ட்ரிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரிப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில போர்டு அதை வந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சாக்கெட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் இதாக தான் இருக்கும். இந்த சோக்கெட்டை ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஒரு பொருள்னா அதுக்கு ஒரு உழைப்பு, ஒரு காலம்னு ஒன்று இருக்கும். அது ரிப்பேர் ஆகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது ட்ரிப் ஆகுதா இல்லையானா மேனுவல் ட்ரிப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வச்சிங்கன்னா ட்ரிப் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ஆஃப் பண்ணி ட்ரிப்னு கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே அந்த விஷயத்தில் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்சிடி ஏன் ஈவி வந்து வைக்க சொன்னாங்க, இதோட பயன்கள் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் வந்து கொடுக்கணும்னு நினச்ச விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு வேறு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த விஷயம் தெரியணுமே, நம்ம சேனலில் வந்து நிறைய புதுசாக பண்ணிட்டு இருக்கோம், புதுசாக சொல்லணும், அப்டேட் என்ன நடக்குன்றது நம்ம சேனல் வந்து டிஎன்இபி சம்பந்தமாக நிறைய சொல்லிட்டு இருக்கனால ஸோ இதையும் சொல்லணுமே தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இதுலேயும் ஏதாச்சும் கருத்து இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.